எதிரிகளை விட துரோகிகளிடம் கவனமாய் இரு. ஆம், எதிரிகளை விட துரோகிகளிடம் காவனமாய் இருப்பது நல்லது. ஆனால் துரோகிகளை எப்படி கண்டுபிடிப்பது? நமக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர்கள்தான் துரோகிகளாக மாறுவார்கள். காரணம், நம் வளர்ச்சியில் அவர்களுக்கு ஏற்படும் பொறாமைதான். நம் நல்லது கெட்டது கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் நெருக்கமானவர்களிடம் சொல்கிறோம். அது மிகவும் தவறு. விமர்சனம் செய்யுங்கள் என மற்றவர் கேட்கும்போதே அவர்கள் எதிர்பார்ப்பது பாராட்டுதல்கள்தான், உட்குறைகள் அல்ல. முன்னேறி செல்லும்போது சுற்றி உள்ளவர்களிடம் நட்பு பாராட்ட வேண்டும். ஒருவேளை தடுக்கி விழ நேர்ந்தால் தாங்கி பிடிப்பார்கள். தவறு செய்த ஒருவருக்கு நம் விமர்சனம் சரியான வழியை காட்டவில்லை எனதால் அந்த விமர்சனத்தால் எந்த பலனும் இல்லை. எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே நல்ல மனவலியை தரும். மிக அதிகமானவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவர்கள்தான் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள். மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. அப்படியான எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ பழக வேண்டும். எனவே சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நம்மை சுற்றி ஒரு எல்லை கோட்டை போட்டுக்கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் பழகே சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்து.